தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்டு கொடூர கொலை. சொத்து பிரச்சினை காரணமாக அரங்கேறிய இந்த கொடூர கொலை சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு அரங்கேறிய கொலை. தலை தனியாக முண்டம் தனியாக கிடந்த கொடூரம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே கருத்தப்பிள்ளையூர் அந்தோணியார் தெருவை சேர்ந்தவர் அருள். அவரது மகன் சொக்கன் என்கிற இருதயராஜ் சற்றும் எதிர்பாராத போதுதான் நடந்திருக்கிறது இந்த கொடூர சம்பவம். 45 வயதான இருதயராஜ் ஆதரியானூர் பகுதியில் உள்ள கள்ளத்திக்குளம் பகுதியில் மீன்பாசி குத்தகைக்கு எடுத்துள்ளார். குளத்தை குத்தகைக்கு எடுத்த நாளிலிருந்தே இரவு நேரங்களில் குளத்துக்கரையில் காவல் இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் இருதயராஜ். இதனிடையில் இருதயராஜ் இரவு காவலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை தொடர்ந்து நோட்டமிட்ட கொலைகார கும்பல் காலம் பார்த்து காத்திருந்தனர். இப்படி ஒரு திட்டம் தீட்டியிருப்பதை சற்றும் எதிர்பார்க்காத இருதயராஜ் எப்போதும் போல தான் குத்தகைக்கு எடுத்திருக்கும் கள்ளத்தி குளத்தை காவல் செய்ய நேற்றிரவு சென்றிருக்கிறார். அப்போதுதான் அரங்கேறி இருக்கிறது இந்த கொடூர கொலை. காலம் பார்த்து காத்திருந்த அந்த கொலைகார கும்பலுக்கு கை கொடுத்துள்ளது மழை. இரவு ஆனதுமே கும்மிருட்டு சூழ ஆரம்பித்துவிடும். அதிலும் மழை பெய்தால் சொல்லவே வேண்டாம். பொதுவாக இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் குறைந்துவிடும். அதிலும் குளத்து பகுதி நிச்சயமாக காத்தாடும். மழை பெய்தால் இன்னும் சுத்தம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கொலைகார கும்பலுக்கு நேரம் கைகூடி வந்திருக்கிறது. ஆள் அரவமற்ற கும்மிருட்டு குளக்கரை பகுதியில் காவல் காத்து கொண்டிருந்த இருதயராஜிற்கு அரங்கேறி உள்ளது சினிமாவை மிஞ்சும் அளவிலான கொடூர சம்பவம். மறைந்திருந்த மர்ம கும்பல் பாய்ந்து வந்து இருதயராஜை அரிவாளால் பயங்கரமாக தாக்கியுள்ளது. இந்த கொடூர கொலை சம்பவத்தில் இருதயராஜின் தலையை தனியாக துண்டித்து துடிக்க துடிக்க கொலை செய்து உள்ளது கொலைவெறி பிடித்த அந்த மர்ம கும்பல். அதிகாலை விடிந்ததும் இந்த கொடூர சம்பவம் காற்றில் தீ போல பரவ தொடங்கி இருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த ஆழ்வார்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இருதயராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் இந்த கொடூர சம்பவமானது சொத்து பிரச்சினை காரணமாக அரங்கேறி இருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த இடத்திற்கு உட்பட்ட செல்போன் டவரில் பதிவான போன் நம்பர்களை கொண்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் போலீசார். தலை தனியாக துண்டிக்கப்பட்ட இந்த கொடூர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் முத்துப்பாண்டி.